வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். அன்புக்கு பொறாமை இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட, நம்ம உறவினர்கள் கூட என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம உண்மையான அன்பு வச்சுருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வளர்ச்சியை பார்க்கும்போது என்ன வருது, நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியாமல் பொறாமை வருது அவங்க மேலே. அப்படி நம்ம பொறாமை இருந்துச்சுன்னா நம்ம அவங்க மேலே உண்மையான அன்போடு இல்லைன்னு அர்த்தம். அதனால் உண்மையான பொறாமை இல்லாத அன்போட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நம்ம உறவினர்கள் கூடயும் நம்ம இருப்போம். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய சப்ஸ்கிரைபர், உங்களோட ரெக்வெஸ்ட் மிஸ்டர் சஜீவ் ஃப்ரம் பெங்களூர் கேட்டிருந்தாங்க எக் பொடிமாஸ் பண்ணுங்கன்னு. ஏன்னா நாங்கள் பேச்சுலராக இருக்கும்போது நான் நிறைய தடவை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மற்ற கடையில் வாங்குகிற எக் புர்ஜி நம்ம பொடிமாஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் 2-3 இன்க்ரீடியண்ட் அடிஷ்னலாக சேர்ப்பேன். அதனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி நல்லா கிண்டும் போது சின்ன சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 3 இன்க்ரீடியண்ட் இருக்குது. யூனிக்கானது, நிறைய பேர் சேர்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல, சில பேர் சேர்த்துருக்கலாம். ஆனால் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடி மாஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயிலில் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட் பக்காவாக வரும். அதனால் கோகோனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 3 இன்க்ரீடியண்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். தேங்காய் எண்ணெயில் என்ன சேர்க்க போகிறோன்னா 2 பல்லு பூடு, வெள்ளைப்பூடு 2 பல்லு, 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, ஆனியன் 250, 1/4 கிலோ ஆனியன், 1 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை 2 இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு வாசம் வரும். அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம 250 கிராம் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது 2யுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி பொடி மாஸ் 4 முட்டையில் பண்ண போகிறோம். 4 முட்டைக்கு 250 கிராம் நம்ம வெங்காயம் போட்டோன்னா குவான்டிட்டியும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குற வரை நம்ம வதக்கிட்டே இருப்போம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போதும். நம்ம முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டு பீட் பண்ணுவோம். அதனால் அரை டீஸ்பூன் உப்பு இப்போதைக்கு போதும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு, வதங்கட்டும். இது எப்படியும் இன்னும் 2 நிமிஷம் ஆகும். இந்த டைமில் நம்ம இந்த முட்டை எடுத்து வச்சுருக்கிறோம், 4 முட்டை. இதில் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன், அப்புறம் உப்பு, சால்ட்டு இதுவும் 1 டீஸ்பூன். இது நல்லா நம்ம பீட் பண்ணணும். எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர், கடையில் வாங்குகிற பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் முழு மிளகு எடுத்து 2 ஸ்பூன், 1 சீரகம், 2யும் மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே அரைச்சிட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வீட்டில் அரைச்ச மிளகு சீரக பொடி 2:1 ரேஷியோ. 2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு என்னென்னா கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். அதான் மெயின். நம்ம கிண்டுறதை விட்டுட்டோன்னா பொடி மாஸில் பெரிய பீசஸ் ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது, நல்லா சின்னதாக இருக்கணும். கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். இன்னொரு 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு பொடி மாஸ் ரெடியாக இருக்கும், சாப்பிட்றலாம். கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும், அதான் மெயின். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் இப்படி லைட்டாக இந்த டைமில் சேர்த்து விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்க, வேறு எந்தையும் சேர்க்க வேண்டாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டுறதை விட்டுட்டிங்கன்னா பொடி மாஸ் பெரிய பெரிய பீஸாக வந்துடும். பாருங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம பொடி மாஸ் நல்லா உதிரியாக இருக்குது. பார்த்திங்கன்னா வெங்காயம் தனியாக இருக்கும், முட்டை தனியாக இருக்கும், சின்ன சின்ன பீஸாக இருக்கும். ஏன்னா நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம், ஒரு கேப்பு கூட விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருந்ததுனால தான் இந்த மாதிரி நல்லா சின்னதாக வரும் பொடி மாஸ். இந்த டைமில் ஃபைனலாக பெப்பர், நம்ம அரைச்சி இந்த பெப்பர் 1
டீஸ்பூன் பெப்பர் பொடி நம்ம சேர்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பெப்பர் வந்து நிறைய சேர்த்துருக்கிறதுனால சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி டைமில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இது நம்ம சாப்பிட்டோன்னா சளி எல்லாமே வந்து இறங்கிடும். ரொம்ப நல்லது. ஏன்னா பெப்பர் வந்து நம்ம நிறைய சேர்க்குறோம், மஞ்சள் பொடி சேர்க்குறோம், ஆன்டிபயாட்டிக். ஸோ எக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பர் எக் புர்ஜி ரெடி சாப்பிட்றதுக்கு. ஆஃப் பண்ணிடலாம். எக் பொடிமாஸ் ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள், நான் போடும்போது காட்டுறேன். அதாவது வெங்காயமும் முட்டையும் தனித்தனியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம கிண்டிகிட்டே இருந்ததுனால கலரும் பார்த்திங்கன்னா நல்ல எல்லோவிஷ் கலரு. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்துடலாமா? சூப்பர் டேஸ்ட்டு. பெப்பரோட அந்த எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. பெப்பரோட காரம், ஸ்மெல்லு, உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. மஞ்சப்பொடியோட ஸ்மெல்லாம் இல்லை, கலர் இருக்குது. ஆனால் அதோட பெனிஃபிட் கட்டாயம் இதில் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மஞ்சப்பொடி கட்டாயம் சேருங்க. ஜீரகம் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். பெப்பர் ஜீரகத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை சேருங்க. கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் மெயினான டிப்ஸு. எக் புர்ஜி வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வர்றதுக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.